கொரியாவில் ஃபேமஸான ஒரு புத்த கோவில் இருக்குது. அதுக்கு காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கிட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து க்ரீன் கலர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. தூரமாக போகிறதுக்கு வந்து ரெட் கலர் பஸ்ஸில் போவாங்க. ரெட் கலர் பஸ் வந்து கொஞ்சம் வான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் காசு. இன்றைக்கி சூசாக் ஃபெஸ்டிவல், அதனால பஸ்ஸு ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே ஏறினதுனால எங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. நம்ம ஊர் பண்டைக்கு எப்படி நம்மளாம் கோயிலுக்கு கிளம்புவோமோ அதே மாதிரி இந்த ஊர் பண்டைக்கு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புனாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மலை மேலே கடல் ஓரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு போன உடனே நம்ம ஊருக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்த கோவிலில் நிறைய சைனீஸும் கொரியன்ஸும் இருந்தாங்க. அப்புறமா நம்ம ஊரில் கடையிலலாம் ஓரத்தில் வந்து சாப்பாடு, அதுக்கப்புறமா நம்ம டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நிறைய அதே மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டு போயின்னு இருந்தோம். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. சுற்றி மலை, அதுக்கப்புறமா வந்து சில்லுன்னு வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக கிளைமேட் ஃபுல்லாக மக்களும் அதிகமாக இருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம் வேறு, அதனால வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் சாமிக்கு காணிக்க போட்டு நம்ம வேண்டுவோம்ல, அதே மாதிரி இந்த இதுக்கு கையில் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சு. அதில் வந்து உண்டியல் மாதிரி, அதில் நம்ம காசு போட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். நமக்கு நினைக்கிறது வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா குகைக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. போய் வந்து பார்த்தா ஒரு அப்படியே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடல் ஓரத்தில் கோவில்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் காட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னால் அடிக்கடிக்க போக முடியாது. கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா நான் அடிக்கடிக்க போவேன். ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஹோம் ஃபீலிங் இருந்துச்சு இங்கே போகும்போது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய புத்த கோவில் தான் கடல் உயரத்தில் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணிட்டு காயின் போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து நான் நினச்ச ப்ரேயர் வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நான் ஒரு காயினுக்கு வந்து 5-6 காயின் நிறைய சில்லறை வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே யூஸ் ஆச்சு. இங்கே தான் உள்ள விழுந்துச்சா. இன்னைக்கு ஃபெஸ்டிவல்ன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால நம்ம ஊர் திருவிழாக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அங்கே பவுல் இருக்குல்ல, அதில் போய் காசு விழணும். ஆனால் நான் போட்டது எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் போய் விழுந்துச்சு. அட்லீஸ்ட் தண்ணிக்குள்ளேயாச்சும் போய் விழுந்துச்சு இல்லை, நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் போய் விழுந்துச்சு. நம்ம ஊரில் நம்மளுக்கு நடக்க வேணுன்ற விஷயத்த வந்து பேப்பரில் எழுதி மரத்தில் கட்டுற மாதிரி இங்கே இந்த இலையில கட்டுவாங்க. அப்புறமா எல்லாமே இந்த குகைக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அங்கே வந்து புத்தர் சாமி சிலை இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணி எல்லாம் போயிட்டு அது உள்ள ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து தலையில் தொளிச்சிக்கிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய புத்தர் சிலை வந்து ஃபோட்டோக்காகவே எல்லாரும் ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டே இது. அதுக்கப்புறமா வந்து இங்கே எல்லாரும் 3 முறை உளுந்து கும்பிடுறது இல்லை, அதுக்கு பதில் வந்து 8 முறையோ என்னவோ அத்தனை டைம் வந்து உளுந்து கும்பிடுறாங்க. நான் 3 முறையே உளுந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா எழுந்த உடனே பார்த்தா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய காதை இன்னும் உளுந்து கும்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முடிகிற வரைக்கும் நான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து டொனேஷனும் இருந்துச்சு. நம்மளுக்கு அரிசியோ இல்லை நம்ம காசோ வந்து டொனேட் பண்ணலாம் சைடில். அதுக்கப்புறமா இந்த இலை வந்து விஷயம் எழுதுறதுக்காக வந்து மணி பே பண்ணி இலை வாங்கி அதில் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய புத்தர் சிலை வந்து விஷ்ணு கடவுள் தலைமையில கையை வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சிம்பிள், நம்ம சாமிக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியும் இங்கே இருந்துச்சு. கண்டதை பார்க்காதே, கண்டதை பேசாதே, கண்டதை கேட்காதே என்ற மாதிரி சிம்பிளில் இந்த புத்தர் சிலை இருந்துச்சு. நம்ம ஊர் கோவிலில் கல் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு அந்த அடுக்கி வைக்கும் போது நம்ம ஒரு விஷ் பண்ணுவோம்ல, நான் இந்த மாதிரி நம்மளுடைய கல் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மேலே உயிரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கே எல்லாருமே வந்து அடுக்கி வச்சு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கல்லெல்லாம் கஷ்டப்பட்டு அங்கங்கே இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சு விஷ் பண்ணேன். ஆனால் என்ன விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் கோயிலுக்கு போன டைம் வந்து வெயில் முடிஞ்சு குளிர்காலம் வரக்கூடிய தொடக்கம். அதனால வந்து ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால சுற்றி கடலோரத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து நாமளே வந்து எல்லாருமே சாமிக்கு அபிஷேகம் இந்த மாதிரி தண்ணி 3 டைம் வந்து ஊற்றலாம். ரொம்ப பெரிய கியூ இருந்துச்சு. கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தேன்.
அப்புறமா இங்கே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு புத்த சிலை வாங்கினேன். இது 10,000 வான், நம்ம ஊர் காசுக்கு வந்து 600 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா அலங்கார பொருள் எல்லாம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து அந்த பெல் எல்லாம் இருந்துச்சு. வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, பட் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால கம்மன் வந்துட்டேன். கொரியாவில் பஸ்ஸுக்கு வந்து கூட்டமாகவோ இல்லை எல்லாருமே ரொம்ப அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி ஏறுறதோ வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அன்னைக்கு மட்டும் சூசாக் பண்டிகைன்றதுனால எங்கேருந்து எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்தாங்க. அதனால பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. எல்லா பஸ்ஸுமே வந்து பஸ்ஸுக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஏறி சீட்டு பிடிச்சாங்க. இங்கே நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கேம்பஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பூத்துக்கு வந்தோம். இங்கேயே வந்து நிறையா ஃபன்னியான கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு 4-5 ஃபோட்டோ வரைக்கும் 5 ஃபோட்டோ நினைக்கிறேன், 5 ஃபோட்டோ வரைக்கும் கிளிக் பண்ண முடியும். அதில் வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது எல்லாமே செல்ஃப் தான். அங்கே கேமரா இருக்கும், அதில் சும்மா கண்காணிப்பாங்க, அவ்வளோதான். நாமளே ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே நாமளே கட் பண்ணி நாமளே பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் என்னோடய கேம்பஸ் சும்மா போய் ஒரு பறவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், நாள் முடிஞ்சிடுச்சு.